ஐயநாதனை பிரகாஷ் நிப்பாட்டுறாரு. அதுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாப்பா? சக்திய என்ன பாடுபடுத்துனீங்க? இப்ப கஷ்டத்துல இருக்காப்பா, நம்பப்பா, நான் வேற அவசரத்துல இருக்கேன். சார், நான் எதை பேச வரேன்னு நீங்க நின்னு கேட்டுதான் ஆகணும். சக்திய கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் கடத்தி வெளியே வச்சிருந்தான்ல வேலு, வேலு இல்ல, நான் தான். நடந்ததெல்லாம் பிரகாஷ் சொல்றாரு. பிரகாஷ், நீ பண்ணுன வேலைக்கு நாங்க வேலைன்னு பிரித்து ஒதுக்கணும். சக்திக்கு கூட தெரியாது கடத்தினது நான் தான். இப்ப நான் என் பொண்ணுகிட்ட சொல்றேன், இது கல்யாணத்துக்கு முன்னாடி, இது கல்யாணத்துக்கு பின்னாடி. கல்யாணத்துக்கு முன்னாடி வேலு சக்தியை கடத்தலன்னு சொன்னீங்கன்னா நல்லவன் நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க மாப்பிள்ள வேலு என்ன நினைப்பாரு? நாள் முழுக்க அவரோட பொண்டாட்டி இன்னொருத்தையும் கூட தங்கி இருந்தான்னு தெரிஞ்சிச்சுன்னா வேலு உங்க கோவக்கார மாப்பிள்ள என்ன செய்வார்னு நினைச்சு பாருங்க வாத்தியாரே. உங்க பொண்ணு வாழ்க்கை அதோ கதிதான். ஏன் அவசரப்படுறீங்க வாத்தியாரே? சக்தியாலையும் வேலுனாலையும் நான் விரும்பின பொண்ணு என்னைய விட்டுட்டு ஓடிட்டா. சக்தி வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு செல்வியை எனக்கு கட்டி வச்சிருங்க. ஆனா இந்த கடத்தல் விஷயத்த வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சக்திய வேலு வர்றதுக்கு முன்னாடியே பிரகாஷ் வந்துட்டு போயிட்டான்னு ஊரே தப்பா பேசும். சக்தியும் வேலுவும் பைக்ல ரைட் போறாங்க. மாமா காவேரி வாங்குறதுக்கு வேலனுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. வேலன் காவேரி எல்லாம் எடுக்கிறாரு. வேலன் கேட்டுக்கிட்டு காவேரி பிறக்கிறத சக்தி பாத்துடுறாங்க. சக்தி எடுத்துடுறாங்க. போன்ல நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்க வேலனுக்கு. சூப்பர் மார்க்கெட்ல போய் வேலனும் சக்தியும் மளிகை ஜாமான் வாங்குறாங்க. வேலன் சொல்றாரு, நான் எப்படி மளிகை ஜாமான் வாங்குறேன்னு பாரு. சக்தி சொல்றாங்க, காவேரி வாங்கின மாதிரியா? போய் வாங்குங்க பாப்போம். சக்தியை பார்த்து ஒருத்தர் லந்து பண்றாரு. அப்ப வேலன் பாத்துடுறாரு. வேலன் மிரட்டின உடனே அவரு ஓடிடுறாரு. சக்தி, இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கான், நீ சும்மா இருக்க? வேலா, எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க, உன்னைய மாதிரி நல்லவங்களா யாருமே இல்லையே வேலா. மலருமா, நாளை பார்க்கலாம். எகிப்தின் தலைநகரம் கெய்ரோ. நாளை சந்திப்போம்.